J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 15, Aragog. Aragog பேசி பேசி சோர்வடைஞ்சிட்டத போல தோணுச்சு. அது மெதுவா தன்னுடைய குவிந்த வலைக்குள்ள பின்வாங்கி போச்சு. ஆனா சக சிலந்திகளோ ஹாரியையும் ரானையும் நோக்கி மெதுவா அங்குலம் அங்குலமா முன்னேறி வந்துகிட்டே இருந்தது. அப்படின்னா நாங்க புறப்படுறோம் அப்படின்னு ஹாரி தனக்கு பின்னாடி இலைகள் சலசலக்கும் சத்தத்தை கேட்டபடியே அரகோக நோக்கி நம்பிக்கையற்ற குரல்ல உரக்க கூச்சலிட்டான். புறப்படுறதா அப்படின்னு மெதுவா கேட்ட அரகோக், எனக்கு அப்படி தோணலையே. ஆனா ஆனா என் கட்டளையை கேட்டு என் மகள்களும் மகன்களும் ஹாக்ரிடுக்கு எந்த தீங்கும் செய்யறதில்ல. ஆனா புத்தம்புது இறைச்சி தானாவே தேடி வந்து எங்களுக்கு நடுவுல மாட்டிக்கொள்ளும் போது அதை அவங்களுக்கு மறுக்க என்னால முடியாது. போய் வாங்க ஹாக்ரிடின் நண்பர்களே. ஹாரி சட்டுன்னு திரும்பி பார்த்தான். அவனுக்கு சில அடிகள் தள்ளி அவனை விட உயரமா சிலந்திகளாலேயே ஆன ஒரு பலத்த சுவரே நின்னுகிட்டு இருந்தது. அதுங்களோட அசிங்கமான கருப்பு தலைகள்ல இருந்த ஏகப்பட்ட கண்கள் மின்னியபடியே ஆவேசமா கொடுக்குகளை சொடுக்கிக்கிட்டு இருந்ததுங்க. ஹாரியுடைய கைகள் தானாவே மந்திரக்கோள் இருந்த திசையை நோக்கி போன அந்த நொடியே அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருந்தது. கணக்கில் அடங்காத ஏகப்பட்ட சிலந்திகள் அங்க இருந்தது. இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே சாக தயாரா அவன் எழுந்து நிக்க முயற்சி செஞ்சப்போ ஒரு உரத்த நீண்ட சத்தம் கேட்டது. கூடவே அந்த பள்ளம் முழுசும் ஒரு பேரொளி சுடர்விட்டு பிரகாசிச்சது. மிஸ்டர் வீஸ்லியுடைய கார் சிலந்திகளை பக்கவாட்டுல முட்டி தள்ளினபடியே முகப்பு விளக்குகள் பிரகாசமாய் எரிய ஹார்ன் சத்தமிட்டபடியே அந்த சரிவுல அதிவேகமா இடியென இறங்கி வந்தது. ஏகப்பட்ட சிலந்திகள் தூக்கி எறியப்பட்டு மல்லாந்து விழுந்தன. அதுங்களுடைய முடிவில்லா கால்கள் காத்துல அலை பாஞ்சது. ஹாரி மற்றும் ரான் முன்னாடி சத்தத்தோட வந்து நின்ன அந்த காருடைய கதவு தானாவே திறந்துக்குச்சு. ஃபேங்க பிடி அப்படின்னு கத்தினபடியே ஹாரி முன் இருக்கைக்குள்ள பாஞ்சான். ரான் அந்த வேட்டை நாயுடைய நடுப்பகுதியை பிடிச்சு அது குறைச்சுக்கிட்டு இருந்தப்பவே காருடைய பின்பகுதியை நோக்கி தூக்கி வீசினான். காருடைய கதவுகள் தானாவே சடால்னு மூடிக்குச்சு. ரான் அந்த காரை எந்த வகையிலையும் இயக்க கூட இல்ல. அந்த காருடைய என்ஜினுக்கும் எந்த வகையிலையும் அவனோட தேவை இருந்துடல. கார் கர்ஜித்தபடியே மேலும் பல சிலந்திகளை மோதி தள்ளினபடியே அவங்க அங்கிருந்து கிளம்பினாங்க. அவங்க அந்த சரிவுல வேகமா ஏறி அந்த பள்ளத்தை விட்டு வெளியேறினாங்க. சீக்கிரமே அந்த காட்டு வழியில மரக்கிளைகள் ஜன்னல்கள்ல மோத மோத கார் வேகம் எடுத்து போனது. அகலமான இடைவெளிகளை தேர்ந்தெடுத்து தனக்கு நல்லா தெரிஞ்ச பாதையை பின்பற்றி கார் ரொம்ப சாதுரியமாவே போனது. ஹாரி பக்கவாட்டுல திரும்பி ரானை பார்த்தான். ரானுடைய வாய் இன்னுமே சத்தமில்லாம அலறினபடியே திறந்திருந்தது. ஆனா நல்ல வேளையா அவனுடைய கண்கள் இப்போ பிதுங்கி இருக்கல. நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு ரானை பார்த்து கேட்டான். ரான் பேச முடியாதவனா நேரா முன்னாடி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க செடிகளையும் மரங்களையும் முட்டி மோதி உடைச்சபடியே முன்னேறினாங்க. பின்னிருக்கையில இருந்த ஃபேங் பலத்த சத்தத்தோட ஊளையிட்டது. ஒரு பெரிய கருவேல மரத்தை கடந்து போனப்போ காருடைய பக்கவாட்டு கண்ணாடி உடஞ்சு விழறத ஹாரி பார்த்தான். பலத்த சத்தமா குலுங்கி குலுங்கி போன 10 நிமிடங்களுக்கு அப்புறமா மரங்களுடைய அடர்த்தி குறைஞ்சது. ஹாரியால மறுபடியும் வானத்துடைய சில பகுதிகளை பார்க்க முடிஞ்சது. திடீர்னு கார் சடால்னு நிக்க அவங்க காருடைய முன்கண்ணாடியில போய் மோதிர நிலைமைக்கு உட்பட்டாங்க. ஒரு வழியா அவங்க காட்டுடைய விளிம்ப வந்து அடைஞ்சிருந்தாங்க. வெளியேற அவசரத்துல ஃபேங் ஜன்னல் மேல பாஞ்சு குதிச்சது. ஹாரி கதவை திறந்து விட்ட மறு நிமிஷமே அது தன்னுடைய வாழை கால்களுக்கு நடுவுல சுருட்டிக்கிட்டு மரங்களுக்கு நடுவுல பூந்து பூந்து ஹாக்ரிட் வீட்டை நோக்கி அம்பா பாஞ்சது. ஹாரியும் வெளியே வந்தான். ஒரு நிமிஷமோ இல்ல அதுக்கு அப்புறமோ ரானுக்கு ஒரு வழியா தன்னுடைய கை கால்களுக்கு உணர்ச்சி வந்ததை போல தோணுச்சு. இன்னமும் வெறச்சு போன கழுத்தோடவும் வெறித்த பார்வையோடவும் அவனும் கார்ல இருந்து கீழிறங்கினான். ஹாரி ரொம்ப நன்றியோட அந்த காரை தட்டி கொடுத்தப்போ அந்த கார் மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து காட்டுக்குள்ள நுழைஞ்சு கண் பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. தன்னுடைய இன்விசிபிலிட்டி கிளாக் எடுக்கிறதுக்காக ஹாரி மறுபடியும் ஹாக்ரிட் குடிசைக்குள்ள நுழைஞ்சான். ஃபேங் தன்னுடைய கூடைக்குள்ள ஒரு போர்வைக்கு கீழே நடுங்கிக்கிட்டு இருந்தது. ஹாரி மறுபடியும் வெளியேறினப்போ ரான் பூசணிக்காய் தோட்டத்துல ஓரமா கடுமையா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தான். சிலந்திகளை பின்தொடருங்களா அப்படின்னு ரான் தன்னுடைய சட்டை கையில வாயை தொடச்சபடியே பலவீனமா சொன்னான். நான் அந்த ஹாக்ரிட்டை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். ஏதோ அதிர்ஷ்டவசமா நாம இப்போ உயிரோட இருக்கோம். நான் அடிச்சு சொல்றேன், அரகாக் தன்னுடைய நண்பர்களுக்கும் எந்த தீங்கும் செய்யாதுன்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு அப்படின்னு ஹாரி சொன்னான். அதேதான், அதுதான் ஹாக்ரிடோட பிரச்சனையே
அப்படின்னு பக்கத்துல இருந்த சுவரை ஓங்கி குத்துனபடியே ரான் சொன்னான். ஏதோ இந்த ராட்சச உயிரினங்கள்லாம் எல்லாரும் சொல்றத போல அவ்வளோ மோசமானது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது தானே அவருக்கு எப்பவுமே வேலை. இப்போ அந்த எண்ணம் அவரை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாரு. ஆஸ்கபான்ல ஒரு சிறைக்குள்ள. ரானுடைய உடல் இப்ப கட்டுப்பாடு இல்லாம நடுங்கிக்கிட்டு இருந்தது. நம்மளை இப்போ அங்க அனுப்பி வச்சதோட நோக்கம் என்ன? நாம அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு தான் எனக்கு இப்ப சுத்தமா புரியல. ஹேக்ரிட் ஒருபோதும் ரகசிய அறைய திறக்கவே இல்லைங்கிறது தான் அப்படின்னு சொன்ன ஹாரி இன்விசிபிலிட்டி கிளாக்கை ரான் மேல போத்தினபடியே அவனை நடக்க சொல்ற விதமா தோல்ல தட்டி கொடுத்துட்டு அவர் ஒரு அப்பாவி அப்படின்னு சொன்னான். ரான் கடுங்கோபமா மூச்சை உள்ளிழுத்து ஒரு உருமல் உருமிட்டு, வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு அலமாரிக்குள்ள ஆரகாக முட்டையிலிருந்து பொரிய வச்சது அவருக்கே கூட அப்பாவித்தனமா தோணி இருக்காது. கோட்டையை நெருங்கினதும் அவங்க கால்கள் முழுசா மறைஞ்சிருக்கிறத உறுதி செய்யறதுக்காக ஹாரி அந்த மேலங்கிய கொஞ்சம் கீழே இறக்கி விட்டான். அப்புறமா கிரீச்சிட்டு அந்த முன்கதவை லேசா தள்ளி திறந்தான். அவங்க நுழைவு வாயில் மண்டபத்தை கடந்து பளிங்கு படிக்கட்டுகள்ல ஏறி ரொம்ப எச்சரிக்கையா திரும்பி நடந்தாங்க. ரொம்ப விழிப்போட காவலாளிகள் நடந்துகிட்டு இருந்த நடைபாதைய கடந்த போதெல்லாம் மூச்சை கூட இழுத்து பிடிச்சுக்கிட்டு கவனமா நடந்தாங்க. ஒரு வழியா அவங்க கிரிஃபெண்டாருடைய பாதுகாப்பான காமன் ரூமை வந்து சேர்ந்தாங்க. அங்க நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சு தணலா மின்னிக்கிட்டு இருந்தது. அவங்க தங்களுடைய மேலங்கிய கழட்டி விட்டுட்டு அவங்க படுக்கை அறையை நோக்கி போற சுழல் படிக்கட்டுகள்ல ஏறினாங்க. ரான் தன்னுடைய ஆடைகளை கூட மாத்திக்காம அவன் படுக்கையில போய் அப்படியே தொப்புன்னு விழுந்தான். ஆனா ஹாரிக்கோ அவ்வளவா தூக்கம் வரல. அவன் தன்னுடைய 4 போஸ்டர் படுக்கையோட விளிம்புல உட்கார்ந்து ஆரகாக் சொன்ன எல்லாத்தையும் பத்தி தீவிரமா யோசிக்க தொடங்கினான். இந்த கோட்டையில எங்கேயோ ஒளிஞ்சிருக்க அந்த உயிரினத்தை பத்தி யோசிக்கும் போது அது ஏதோ வால்டமோட்டுடைய ஒரு வகையான ராட்சசனை போல தோணுச்சு. ஏன்னா ஆரகாக் போன்ற ஒரு ராட்சச உயிரினம் கூட அது பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலையே. ஆனா ஹாரியோ இல்ல ரானோ அது அப்படி என்ன மாதிரியான ஒரு உயிரினம்னோ இல்லைன்னா அது பலியானவங்களெல்லாம் எப்படி கல்லா மாத்துதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறத பத்தி அவங்க இன்னும் நெருங்க கூட இல்லையே. அவ்வளோ ஏன் ஹேக்ரிட்க்கு கூட அந்த ரகசிய அறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குங்கிறது இப்ப வர தெரியாத விஷயம்தானே. ஹாரி தன்னுடைய கால்களை படுக்கை மேல தூக்கி போட்டு தலையணையில சாஞ்சபடியே கோட்டை ஜன்னல் வழியா நிலா வெளிச்சம் தன் மேல விழுந்து பளபளக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தான். இதுக்கு மேல அவங்களால என்னதான் செஞ்சிட முடியும்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. அவங்க முயற்சி செஞ்ச எல்லா வழிகள்லையும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சிருந்தாங்க. அந்த ரிடில் தவறான ஆளை தான் காட்டி கொடுத்திருந்தான். ஸ்லிதரனுடைய வாரிசு தப்பிச்சிட்டான். அப்புறம் இந்த முறை அந்த ரகசிய அறைய திறந்தது அதே ஆளா இல்ல வேறொருத்தரான்னு கூட யாராலையும் சொல்ல முடியலையே. இதுக்கு மேல யார்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? ஆரகாக் சொன்னதை யோசிச்சபடியே ஹாரி படுக்கையில நீட்டி படுத்தான். அவனுக்கு தூக்கம் சொக்க தொடங்கின அந்த நேரத்துல அவங்களுடைய கடைசி நம்பிக்கை போல ஒரு விஷயம் சட்டுன்னு தோணுச்சு. அவன் அப்படியே படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அங்கு சூழ்ந்திருந்த இருளுக்குள்ள ரகசிய குரல்ல ரான் அப்படின்னு கூப்பிட்டான். ரான் ஏதோ ஃபேங்க போல அலறிட்டு அடிச்சு பிடிச்சு எழுந்து உட்காந்து சுத்தி முத்தி திரும்பிட்டு ஹாரிய பார்த்தான். ரான், இறந்து போன அந்த சிறுமி, அவளுடைய உடல் ஒரு குளியலறையில கண்டெடுக்கப்பட்டதா ஆரகாக் சொன்னதில்ல அப்படின்னு ஒரு மூளையிலிருந்து வந்த நெவிலோட குரட்டை சத்தத்தையும் பொருட்படுத்தாம ஹாரி சொன்னான். ஒருவேளை அவ ஒருபோதும் அந்த குளியலறையை விட்டு வெளியேறினதே இல்லைன்னா, ஒருவேளை இன்னமும் அவ அங்கேயே இருந்தான்னா. ரான் தன்னுடைய கண்களை அவசரமா தேய்ச்சி விட்டுக்கிட்டான். புருவத்தை சுருக்கினபடியே கூர்ந்து கவனிச்சபடி நின்னது நிலவொளியில தெரிஞ்சது. நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை அது மோர்னிங் மிட்டலா இருக்குமா?